வச்சு முதலமைச்சர் போறேன்னு இருக்கான் ஒருத்தன். என்னன்னா அவன் கல்யாண மண்டபத்துல 2 தூண் வந்துருக்காமியா இடையில. அதுக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு நான் அடுத்த முதலமைச்சர் திட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். எந்நேரம் ஃபுல்லா தண்ணியை போட்டுச்சு. மூதறியும் தண்ணி போடுது. முதலமைச்சர் ஒரு நான் கேட்கிறேன், முதலமைச்சர் சீட்டு என்ன சேரும்? மியூசிக்கல் சேராது. அந்த சீட் என்ன சாதாரண சீட்டாது? அவ எவ்வளவு பெரிய 70 ஆண்டு காலத்துடைய உழைப்பாளி. எத்தனை தலைவர்களோடு சேர்ந்து பாடுபட்டு ஜெயிலுக்கெல்லாம் போய் போராட்டம் நடத்தி மக்கள் 5 முறையா வந்து ஆண்டது நாட்டு அந்த 6வது முறை ஆகிற அளவுக்கு மக்களுக்கு திட்டங்கள் அள்ளி. சின்ன கவுண்டர் படத்தப்போ வடிவேலு அவங்களுக்கு போட்டுக்கவே ட்ரெஸ் இல்லையா. விஜயகாந்த் பார்த்து என்ன டெய்லியும் ஒரே ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது, அண்ணன் எனக்கு போட்டுக்க கூட ட்ரெஸ் இல்லைன்னு, தினமும் ஒரே ட்ரெஸ்ஸை துவைச்சி தானே நான் போட்டுட்ருக்கேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் பொழுது இவங்கெல்லாம் என்ன நடிக்க வேணான்னு சொல்கிறாங்கண்ணே, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு விஜயகாந்த் காலில் போய் விழுந்து அவர் மூலமாக வாய்ப்பை தேடிக்கிட்டு திரையுலகத்துக்கு வந்தவர் தான் நடிகர் வடிவேலு. திமுக அப்படின்ற ஒரு கட்சிக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுறன்ற பேரில் 5 கோடி பணம் வாங்கிக்கிட்டு யார் நம்மளை தூக்கி விட்டாங்களோ அவங்கள பற்றி மேடைகளில் அவ்வளோ ஒரு கேவலமாக பாடி ஷேமிங் பண்ணுறது, குடிகாரன்னு சொல்கிறது, மூதேவின்னு சொல்கிறது, இப்படி பல்வேறு தகாத வார்த்தைகளை வடிவேலு பேசியிருந்தார். ஆனால் விஜயகாந்த் இறந்ததுக்கப்புறம் திமுக எல்லா செலவுகளையும் ஏற்றுக்கிட்டாங்க நட்பின் அடிப்படையில். ஆனால் வடிவேலுவால் வெளியே முகத்தை கூட காட்ட முடியல. அதனால தான் எல்லாரும் வடிவேலுவை துரோகி, மோசமானவன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தவிர்த்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கேப்டன் அவங்க ஒரே ஒரு ஸ்டேஜில் கூட அவர் குடிச்சிருந்தாருன்னு வடிவேலு பல பிரச்சாரம் செய்திருந்தாலும் கூட, குடிபோதை அதிகமாக இருந்தால் என்ன பேசுவாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனால் ஒரு ஸ்டேஜில் கூட கேப்டன் அவங்க வடிவேலு பற்றி தப்பாக ஒரு வார்த்தை கூட பேசலை. இந்த காரணத்துக்காகவே அவரை வாழும் கடவுள் அப்படின்னு சொல்லலாம். அவர் பல்வேறு விதமான உதவிகள் செஞ்சுருக்காரு. பாலம் கட்டி கொடுத்துருக்காரு, ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்துருக்காரு, கணினி மையம் அமைச்சு கொடுத்துருக்காரு, திருமண மண்டபம் அமைச்சு கொடுத்துருக்காரு, நிறைய இளம் இயக்குநர்களுக்கு வாழ்வளிச்சிருக்காரு, நிறைய நடிகர்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு. இவ்வளோ ஒரு பெரிய வள்ளலை மக்களாகிய நம்ம என்ன பண்ணோம்? தவற விட்டுட்டோம். எதுக்காக தவற விட்டோம்? ஓட்டுக்கு அவர் 1000 ரூபாய் கொடுக்கல அப்படின்ற காரணத்துக்காக மட்டுமே தவற விட்டுருக்கோம். 2 கம்பீரமான ஆளுமைகள், ஜெயலலிதா அம்மையாராக இருக்கட்டும், கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும், 2 பேரையும் அசைத்து பார்த்த ஒரு மனிதர் அப்படின்னா கேப்டன் அவங்கள தான் சொல்லணும். கேப்டன் அவங்களோட ஆன்மா இறைவனை சேரணும்னு நம்ம வேண்டிக்கலாம். ஆனால் வடிவேலுவை திட்டுறதுல இனிமேல் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா அந்த தப்பை கேப்டன் அவங்களே இது வரைக்கும் செய்யலை. ஸோ வடிவேலுவை திட்டுறதை விட்டுட்டு கேப்டன் அவங்க வழியில் போகணும்னு நினைக்கிறவங்க மக்களுக்கு தொண்டாட்ட வேண்டும் என்று மனசில் நினச்சிப்போம். கேப்டன் அவங்களோட இறப்பப்போ விஜய் தளபதி விஜய் அவங்க அஞ்சலி செலுத்துறதுக்கு வந்திருந்தாங்க. அஞ்சலி செலுத்த ஒரு நிமிஷம் கேப்டன் அவங்கள பார்த்து உடஞ்சி அழுதுட்டு அவர் திரும்பும்போது பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்ஏசி விஜய் அவங்க அப்பா அவர் இயக்குன படங்கள் அனைத்துமே விஜயகாந்துக்கு வெற்றியை கொடுத்தது. ஆனாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே விஜயகாந்த் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. இந்த மாதிரி டைமில் விஜயை அறிமுகப்படுத்தணும், ஒரு நல்ல ஹீரோ யாராவது சப்போர்ட் பண்ணாங்கன்னா விஜயோட சினிமா பயணம் நல்லபடியாக இருக்கும்னு எஸ்ஏசி நினைக்கிறாங்க. நிறைய டாப்பில் இருக்கிற ஹீரோஸ் கிட்ட கேட்குறாங்க, நீங்களே பெரிய டைரக்டர் தானே, நீங்களே ஏதாவது பண்ணி விஜயோட வாழ்க்கையை தொடங்கி வைங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிடுறாங்க. ஸோ அந்த டைமில் விஜயகாந்த் அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது, ஓகே சார், கண்டிப்பாக நான் செய்கிறேன், நான் செய்யாமல் வேறு யார் செய்ய போகிறாங்க, என்னோட தம்பியாச்சே அவன் அப்படின்னு சொல்லிட்டு 7 நாள் கேட்ட கால் ஷீட்டுக்கு 13 நாள் வரைக்கும் கால் ஷீட் கொடுத்துருக்காரு விஜயகாந்த் அவங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான நடிகர்களுக்கு பல்வேறு விதமான உதவியை விஜயகாந்த் அவங்க செஞ்சுருக்காங்க. சூர்யாவாக இருக்கட்டும், நிறைய நடிகர்களுக்கு உதவி செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்படி ஒரு உடல்நல குறைவால் விஜயகாந்த் இருக்கும்போது ஏன் விஜய் அவர் பார்க்கவே இல்லை. விஜய் ஒரு நன்றி கட்ட மனுஷன் அப்படின்னு மக்கள் நினச்சிக்கிட்டு விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்த வந்தப்போ விஜயோட தலையை பிடிச்சி இழுக்கிறது, அவர் கன்னத்தை பிடிச்சி போகிறன்றது, அவர் சட்டையை பிடிச்சி இழுக்கிறது, ஒரு படி மேலே போய்
செருப்பை எடுத்து அவர் மேலே வீசுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. டிவியில் லைவ் போயிட்டு இருந்தது. அப்போது எல்லாருமே பார்த்தது தான். ஆனால் விஜய் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வருஷமாக விஜயகாந்தை பார்க்கணுன்னு நாங்கள் எல்லாம் அனுமதி கேட்டுட்டு இருந்தோம். ஆனால் பிரேமலதா வந்து அவங்க அலோவ் பண்ணவே இல்லை. அவருக்கு நிறைய தொற்று பிரச்சனைகள் இருக்குது, யாரும் வராதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் விஜய் போய் பார்க்கல அப்படின்ற விஷயத்த விஜய் தரப்புல இருந்து சொல்கிறாங்க. இதே குற்றச்சாட்டை விஜய் மட்டும் சொல்லலை. நடிகர் ராதா ரவியாக இருக்கட்டும், ஆக்டர் தியாகுவா இருக்கட்டும், ஆக்டர் சந்திரசேகனாக இருக்கட்டும், இவங்க இந்த மாதிரி நிறைய நடிகர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அனுமதி மறுக்கப்பட்டதுக்கு விஜய் என்ன பண்ணுவார்? ஏன் அவர் மேலே செருப்பாக வீசுனீங்க? ஒருவேளை விஜயகாந்த் இருந்திருந்தாங்கன்னா இதுக்கு அவர் அனுமதி கொடுத்துருப்பாரா? அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த கேள்விகளுக்கான பதிலெல்லாம் யார்கிட்ட போய் கேட்கறது அப்படின்றதும் தெரியல. இது கூடவே சேர்த்து விஜயகாந்த் அஞ்சலி செலுத்த வந்தப்போ ஒரு செருப்பால் அடித்தாங்க மக்கள். ஆனால் அதை பொருட்படுத்தாமல் விஜய் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, நெல்லையில் இருக்கிற மக்களுக்கு இன்னைக்கு பொருளுதவி செஞ்சிட்ருக்காரு. அதாவது மழையால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெல்லையில் இருக்கிற மக்களுக்கு 1500 குடும்பங்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை வந்து விஜய் அவங்க செஞ்சிட்ருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன மாதிரியான ரூமர்ஸ் பரவ ஆரம்பிச்சதுன்னா, விஜயகாந்த் அவங்களோட பாணியை ஃபாலோ பண்ணுறாரா விஜயகாந்த் இந்த மாதிரி தான் மக்களுக்கு நிறைய தொண்டுகள் செஞ்சார், நிறைய உதவிகள் செஞ்சார். எவ்வளோ உதவிகள் செஞ்சுருந்தாருன்னு சொல்லவே முடியாது. ஆனால் செஞ்ச உதவிகள் எதையுமே அவர் அரசியலுக்காக பயன்படுத்தலை. செஞ்ச உதவிகள் எதையுமே வந்து அவர் விளம்பரப்படுத்தலை. ஸோ விஜயகாந்த் மாதிரியே நிறைய உதவி செய்கிறத விளம்பரமாக்குறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட விஜய் அவர்களோட எண்ணமும் விஜயகாந்த் அவங்களோட அரசியல் எண்ணமும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்களுமே வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் பரவிட்டுருக்கு. எது எப்படி இருந்தாலும் விஜயகாந்த் மாதிரி ஒரு வாழ்ந்த கடவுளை தமிழக மக்கள் தவற விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதை வந்து பெரிய பிரச்சனையாக்கணும்னு நினச்சி வடிவேலுவை பற்றி தப்பாக பேசுகிறதும், விஜய் ஏன் வந்து பார்க்கல அப்படின்னு தரக்குறைவாக பேசுகிறதும் எந்த விதத்துலேயும் பிரயோஜனம் கிடையாது. மக்களாகிய நம்ம பேர்லேயும் நிறைய தவறுகள் இருக்குது. நம்ம வந்து அந்த சொக்க தங்கத்தை தவற விட்டுட்டோம்.